நம்ம நிறைய டாபிக் சாப்பாடு எது சாப்பிடணும், எது தவிர்க்கணும், எது நிறைய எடுத்துக்கணும், எது குறைவாக எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கவே கூடாது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பேசிட்டோம். அது கூட சேர்ந்து ஒன்று மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, குடித நீர் பற்றி. இந்த நீர் சத்து நிறைய இருக்கணும் உடம்புல. அது குறைவாச்சுன்னா தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றெல்லாம் ஏற்படுறது. இது குளிர்காலத்தில் மழை காலத்தில் நமக்கு தாகமே எடுக்கிறது இல்லை. தாகம் இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தண்ணி குடிக்க வேணாம்னு நினச்சிக்கிறோம். உடம்பு தேவைன்னா தாகத்தில் நமக்கு கேட்கும் தானே நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சில நேரம் தாகம் எல்லாமே உடம்புக்கு தண்ணி தேவை தான். அதாவது நம்ம நார்மல் அடல்ட் ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி கட்டாயம் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நம்ம முழிச்சுட்டு இருக்க நேரமான ஒரு 15லேருந்து 16 மணி நேரம் கட்டாயம் எல்லாரும் விழிச்சு தான் இருக்கும். அந்த டைமில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்க. ஒரு 100 மில்லி உடம்புக்குள்ளே போச்சுன்னா கூட பாருங்கள், ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் நம்ம உள்ள நீர் குடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது கட்டாயம் காரமாக இருக்கும், இல்லை ஆயிலியாக இருக்கும், இல்லை ட்ரை ஆகிடும் மவுத்துன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறோம். இதோட சேர்த்து நீர் சத்து வேறு எப்படிலாம் நம்ம உடம்புக்கு போகுதுன்னா, ரசம், சாம்பார், மோர், தயிர், ஃப்ரூட்ஸு இதுலேருந்துலாமும் நீர் சத்து போயிடும். அது தவிர்த்து தண்ணியாக நம்ம குடிக்கிறது 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, லைக் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா தண்ணியில் இவ்வளோதான் நீர் கட்டுப்பாடு ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கணும், 800 மில்லி 1000 மில்லிக்குள்ளே வச்சுக்கணும். அவங்களுக்கு இதை நம்ம அப்ளிகபிளாக வச்சுக்கக்கூடாது. உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் கட்டாயம் குடிக்கணும். அது பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க. எங்கே போனாலும் ஒரு தண்ணி கேனை கொண்டு போங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்குலாம் கொடுத்து அனுப்புகிறோம். ஆனால் கொடுத்து அனுப்பிச்சாலும் அவங்களாம் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க, ஏன்னா தாகம் இல்லைன்னு சொல்லிட்டு. அது வேறு விஷயம். அவங்களுக்கும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ நம்மளும் இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் எங்கே போனாலும் கொண்டு போயிட்டு ஹேண்டியாக இருக்கும், எங்கேயும் எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் குடிக்காமல் வர வேண்டாம் இங்கே. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 சிப் குடிச்சிங்கன்னா 100 ml எடுத்துக்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தண்ணி உடம்புக்கு ரொம்ப அவசியம். ஆர்கன் ஃபங்க்ஷனுக்கு, எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது உடம்புலேருந்து கழிவு வெளியேறதுக்கு, டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு செல்லுக்குமே இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கணும். அதை நம்ம டீஹைட்ரேட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு பல ப்ராப்ளம்ஸ் லைக் தலை சுத்தல், வெர்டிகோலாம் வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்பு ப்ராப்பராக நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா நீர் சத்தை நல்லா வச்சுக்கணும். ஓகே, அதுவும் இல்லாமல் ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா, பளிர்னு இருக்கணும்னா, இதில் உடம்புல இருக்கிற கழிவுலாம் தங்கிடாமல் வெளியேறணும்னா நம்ம தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு தண்ணியால் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்காதீங்க. வாய்க்கு தேவையா இல்லைனாலும் நிறைய குடிச்சிட்டே இருங்க. ஓகே, பழகி பார்க்குறீங்களா? இன்னைக்குலேருந்து நல்ல ஹேபிட்டை. குட்.